இத்தனை ஆண்டுகளாக நீங்க ஒரு நிலைவரமான ஒரு ஆவி இல்லாமல் சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு ஸ்டெடியான ஏசப்பனை செய்ய போறாரா, நிலைத்திருக்க பண்ண போறாரா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைத்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களை ஏசப்பனை செய்ய போறாரா, நிலைத்திருக்க பண்ண போறாரா. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்துல நிலைத்திருக்க யார்கிட்ட போனாலும் ஒரு ஸ்டெடியா எந்த காரியத்தை முடியாத காரியத்துல எல்லாம் நிலைத்திருக்க பண்ணணும்னா ஏசப்பட்ட மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய எவ்வளவு பெரிய வறட்சியான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாரங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால தான் முடியும். தேவ பிள்ளைகளே, நம்மள ஒரு இந்த சொல்லுவாங்களே, நம்ம இருக்கிற இடத்துல நம்மள செழிப்பா வைக்கிறதுக்கு எப்படின்னா சொல்லுவாங்களே, நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் இனி இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்க எல்லாம் வித்துட்டு இந்த இடத்த விட்டு போயிருவீங்க, ஓடிடுவீங்க. நிறைய பேர் எப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிருப்பாங்க, இவங்க எல்லாம் இனி போயிருவாங்க, இந்த அவங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குன்னு, இவங்க எல்லாம் கடந்து போயிருவாங்க, இந்த வீடெல்லாம் வித்துருவாங்க, இவங்க தொழில் இனி அவ்வளவுதான் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்னா, நல்லா பாருங்க, அல்லேலூயா, அவர் திரும்ப நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு.